ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் டிசம்பர் 13க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 விஷயங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்களவை அப்படின்றதுக்கும் மாநில சட்டப்பேரவை இருக்குது பார்த்தீங்களா, மாநில அரசுக்கும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா 3மே ஒரே நேரத்தில் நடத்துவது குறித்து ஒரு குழு அமைக்கப்படுது. யாருடைய தலைமையில்னு பார்த்தீங்கன்னா, ராம்நாத் கோவிந்தோடைய தலைமையில் அமைக்கப்பட்டு விசாரிக்கப்படுறாங்க. ஓகே பண்ணலாமான்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, கேபினெட் கொடுத்துட்டாங்க. ஓகே வச்சுக்கோங்க, அமைச்சரவை என்ன சொல்லிச்சு, நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதாவை சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் மாநிலங்களவையும் மக்களவையிலையும் நிறைவேற்றினா இந்த மசோதா என்ன ஆகிடும், வந்துடும். இதுக்கப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறையே வந்துடுங்க. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பரிந்துரைகளில் 2 பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன், இது எல்லாமே நீங்கள் படிச்சுக்க. மக்களவைக்கும் சட்டப்பேரவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த சாத்தியம் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கேற்ப சட்ட திருத்தங்கள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. செகண்ட். தேர்ட் ஒன் பாருங்கள், முதலாவதாக மக்களவை சட்டப்பேரவைகளுக்கான தேர்தலையும் அதை தொடர்ந்து 100 நாட்களுக்குள் கிட்டத்தட்ட 100 நாட்களுக்குள் என்ன பண்ணிடணும், உள்ளாட்சி தேர்தலையும் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது ஆட்சி அமைச்சோடனே என்ன பண்ணிடணும், உள்ளாட்சி தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. செகண்ட் நியூஸ், செஸ் உலக சாம்பியன் குகேஷ் ஆனாருங்க. இளம் வயது செஸ் சாம்பியன் சொல்லலாங்க. ஸோ இவர் பார்த்திங்கன்னா சீனாவின் நடப்பு சாம்பியனான டிங் லிரனே என்ன பண்ணுறாரு, தோற்கடிச்சு ஜெயிச்சிட்டாருங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இளம் வயது செஸ் சாம்பியன் கேட்டோன்னா குகேஷ் மட்டும் தெரிஞ்சுக்க போதும். அடுத்தது, ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம், தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிடலாம்னா திருக்குறளுங்க. இன்றைக்கான திருக்குறள் பார்த்துடலாமா. இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கொடுப்பார் இல்லாங்கு கெடும். அப்படின்னா அறிவுரை கூற பெரியோர் இல்லாத அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர் யாரும் இல்லைன்னா அவனே கெட்டுருவானா. அதே தான். இப்போ பெரியோருடைய அறிவுரை கேட்காத யாராக இருந்தாலும் அவனை எதிர்க்கிறதுக்கு யாரும் இல்லைனாலும் அவனே என்ன பண்ணுவான், டக்குன்னு கெட்டுருவான்னு சொல்லிட்டு இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது, ஓகே இங்கே பாருங்கள், மாநில உரிமைகளை காப்பதில் கேரளா தமிழகம் முன்னுதாரணம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஜிகே ஸ்டாட்டிக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, சமூக சீர்திருத்தவாதிகளான பாரிஸ்டர் ஜார்ஜ் ஜோசப், கேபி கேசவ மேனன் இவங்க 2 பேருடைய அழைப்பின் பேரில் தான் 1924ஆம் ஆண்டு வைக்கோம் என்ற போராட்டத்தில் பெரியார் பங்கேற்றார். கொஷின் கேட்பாங்க, யாருடைய அழைப்பின் பேரில் பெரியார் சென்றார்னு சொல்லி கேட்டாங்கன்னா பாரிஸ்டர் ஜார்ஜ் ஜோசப், கேபி கேசவ மேனன் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்தது, ஸோ ஓகே, பேரிடர் மேலாண்மை மசோதா மக்களவையில் நிறைவேற்றம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நாளைக்கு நம்ம டெட்டாக பார்த்தலாம். அரசியலமைப்பு சட்டம் குறித்து சிறப்பு விவாதம் மக்களவையில் இன்று தொடங்குகிறது. பட் நமக்கு ஸ்டாட்டிக் போர்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாலிட்டியில் 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி அரசியலமைப்பு சட்டம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்த ஆண்டு என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்துருச்சுங்க. அடுத்த ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது. இந்த நிலையில் 2015ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதியிலிருந்து தான் என்ன ஆச்சு, அரசியலமைப்பு சட்ட தினமாக மத்திய அரசு கடைபிடித்தது. அப்போ அரசியலமைப்பு சட்ட தினம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லாம் கிடையாது, எப்போது ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 2015 தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. நோட் பண்ணுங்கள் இதை. ஸோ கொஷின்ஸ் எப்படி வந்தாலும் நம்ம அட்டன் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். இனிமேல் நம்ம எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்ப்போம். விளையாட்டு செய்திகளில் வரலாறு படித்தார் குகேஷ், இந்த ஆர்டிக்கல் படிச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், 103வது இடத்தில் இண்டிகோ, 61வது இடத்தில் ஏர் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஐரோப்பிய விமான பயணிகள் உரிமை அமைப்பான ஏர் ஹெல்பின் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா தரவரிசை கொடுப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இந்தியாவிலே மிகப்பெரிய விமான நிறுவனமான இண்டிகோ 103வது இடத்துல போயிருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தெரிஞ்சுங்க போதும். மொத்தம் 109ல் 103 இடம். ஸோ ஏர் இந்தியா பார்த்திங்கன்னா 61வது இடத்தில் உள்ளது அப்படின்றது தெரிஞ்சுன்னா போதும். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்றைக்கான முதல் கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடைசி கேள்வி அதுதான். ஏர் இந்தியாவை உள்நாட்டுக்கு மட்டும் கொடுக்குதா இல்லை வெளிநாட்டு விமான சேவையும் கொடுக்குதா, இந்திய ஏர்லைன்ஸ் உள்நாட்டுக்கு மட்டும் கொடுக்குதா இல்லை வெளிநாட்டு சேவையும் கொடுக்குதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. தேங்க்யூ.